நிறைய தேவைகளோடு தான் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்கு பண தேவைகள் சந்திக்கப்படாமல் ஒரு நல்லபடியாக குடும்பம் நடத்தக்கூடிய மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நம்ம கேட்கும்போது கொடுக்கறதுக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களிலே இப்போ நம்ம ஒரு 4 வீட்டுக்கு நடுவில் இருக்கிறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நம்ம ரொம்ப அழகாக நேசிக்கிற, நம்ம நல்ல நண்பனை போல் பழகிற, உயிருக்கு உயிராக பழகிற ஒரு நண்பனோ ஒரு ஃப்ரெண்டோ இருக்கும்போது அவர்களுக்கு திடீரென்று ஒரு கோடி பணம் அவருக்கு என்ன வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் பராமரிக்கிற, அப்பப்போ மாமிசமுடைய உதவி செய்கிற உங்களுடைய நண்பனுக்கு, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கோடி பணம் வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கு அந்த 1 கோடி பணத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தேவைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள் அப்போது இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், இவர்கள் திடீரென்று பண தேவையில் இவர்கள் சந்திக்கப்பட்டு விட்டது, திடீரென்று இவர்கள் கோடீஸ்வரர் ஆகிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை கிடையாது, ஒரு நெருக்கம் கிடையாது, ஒரு தேவைகள் கிடையாது, பிள்ளைகளை கல்யாணம் முடித்து கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது, அவங்க வச்சு சும்மா தான் வச்சுருக்க போகிறாங்க. ஆனால் நமக்கோ பிள்ளைகளை திருமணம் முடிக்கணும், நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டு மேலே கடன் இருக்குது, அங்கே இப்போ அக்கம் பக்கத்தில் கடன் இருக்குது, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், இப்படி பல தேவைகளோடு நீங்கள் இருக்கும்போது, பல எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, அந்த நேரத்தில் உங்கள் நெருங்கி பழகின அந்த நண்பனுக்கு ஒரு கோடி இருக்கும்போது உங்கள் மனதில் பக்கத்தில் இருக்கிற உங்கள் மனதில் என்ன தோணும்? என்ன தோணும்? உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவங்க கோடீஸ்வரனாக மாறிட்டாங்க, அதனால் நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்போம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருமா? வரும், எல்லா மனிதனுக்கு வரும். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். ஏன் கேட்குறீங்க அவங்கள்ட்ட? ஒருவேளை அவங்க பெரிய கடன் பிரச்சனையில் பெரிய சிக்கலில் மாட்டியிருந்தால் அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய மாட்டீங்க? உதவி கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவள்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு கடனாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு என்ன செய்யும்? ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும்? உள்ளத்தில் உண்டாகுமா உண்டாகாதா? நீங்கள் ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறீங்க, அப்போ கல்யாணத்துக்கு 2 லட்சம் தேவைப்படுது, அவங்கள்ட்ட 1 கோடி இருக்குது, அப்போ ஒரு 2 லட்சம் கடனாக கொடுங்க அப்புறம் தரேன்னு சொல்லி கேட்க தோணுமா தோணாதா? தோணும். அப்போ ஏன் அந்த கேட்க தோணுது, ஏன் அந்த நினப்பு வருது அப்படின்னு கேட்டால், அவங்கள்ட்ட 1 கோடி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிஞ்சு தானே கேட்குறீங்க, தெரியல கேட்க மாட்டீங்களே. சரி, இவங்கள்ட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்குது, ஆனால் கோடியை உண்டாக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு ஆதாரம் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 40:28. பூமியின் கடாந்தரங்களை படைத்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ இது இந்த வார்த்தைக்கெல்லாம் கைத்தட்டுங்க. இப்போ ஒரு மனிதனாக ஒருத்தர் இருந்தானா, ஒரு கோடீஸ்வரனாக ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க, அவன் எப்போ பார்த்தாலுமே சந்தோஷமாக இருப்பான்னு சொல்ல முடியுமா உங்களால்? அவனுக்கு சோர்வே வராதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இங்கே இருங்க, ஒரு கோடீஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க, அவனுக்கு சோர்வே இல்லை அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா திடீரென்று அவனுக்கு வயிற்று வலி வரும், திடீரென்று அவனுக்கு கண்ணில் ப்ராப்ளம் வரும், திடீரென்று முதுகில் அவனுக்கு ஒரு வலி வரும். அந்த நேரத்தில் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்போ அந்த வலி தாங்காமல் வேணா சொல்லுவான், கக்க சிரிப்பானா, ஐயா வலிக்குது, ஐயா வலிக்குது சிரிப்பானா? வலிக்கும் போது என்ன சொல்லுவான்? அவனுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? அழுக வரும், சோறு வரும். ஏன் இந்த போராட்டம் தெரியலேன்னு சொல்லி கலங்குவான். ஆனால் ஒரு பக்கம் கோடி கணக்கில் பணம் இருக்குது.
ஆஸ்பத்திரி போவான், ட்ரீட்மெண்ட் எடுப்பான். ஆனால் அப்படியும் குணமாகலைன்னா அவனுக்குள்ள என்ன வரும்? சோர்வு வரும். எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உலகப்பரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், உலகப்பரமான சொத்து சொத்து இருந்தாலும், ஆனால் தலையிலிருந்து கால் வரைக்கும் கர்த்தர் படைத்த, கர்த்தர் உருவாக்கின அந்த நரம்புகளும் அந்த உறுப்புகளும் அது சோர்வு அடையும் போது, அது பலவீனப்படும் போது, அந்த ஜீவன் அந்த உடம்பை விட்டு போகும்போது, படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியாத மனிதன் கூட அறிய முடியும். அவர்தான் படைப்பாளி. இன்றைக்கி சாதாரண ஒரு மனுஷன் உதவி கேட்க போகிறான். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரிடத்துல என்ன இல்லையா? சோர்வு. என்னது? இதை நீ என்ன செய்யற? அறியறையா அறியலையா? தெரியவில்லையா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சோர்வு வரும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதன் இருந்தாலும் போராட்டம் வரும். ஆனால் ஒருவரிடத்தில் சோர்வு வருவது கிடையாது, ஒருவரிடத்தில் போராட்டம் வருவது கிடையாது. அதுதான் படைப்பாளியாகிய கர்த்தர். அவர் சொல்றாரு, அவர் இலைப்படுவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இதை நீ அடுத்து இதை நீ இப்ப சொல்லுங்க, அறியாயோ? கேட்டதில்லையா? இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, அறியலையா? கேட்டதில்லையா? எம்மா எம்மா அறியலையாம்மா? கேட்டதில்லையாம்மா? அறியலையாம்மா? கேட்டதில்லையாம்மா? அறியலையாம்மா? கேட்டதில்லையாம்மா? பைபிள் படிச்சிருக்கலாமா? அறிஞ்சுக்கம்மா. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கோடி இருக்குன்னு தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல சேலை கட்டிட்டு போகிறான்னு தெரியுது, பக்கத்துக்காரன் வார ஒரு தோடு போட்டு போகிறான்னு தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரன் சோடியா போகிறான்னு தெரியுது. ஆனால் இவரை தெரியாமல் இருக்கீங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், யாரை அறிகிறீர்களோ யாரை அறியவில்லையோ அதை தூக்கி ஓரத்தில் போடுங்க. ஆனால் இவரை அறிகிற அறிவிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. படைத்தவரை பாருங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். அப்போ என்ன சொல்ல, அவர் புத்தி என்ன செய்ய முடியாதா? அவருடைய புத்தி என்ன செய்ய முடியாது? ஆராய்ச்சி. அவருடைய ஞானத்துக்கு அளவே கிடையாது, அவர் ஆராய்ந்து முடியாது. அப்போ இவரை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும், கேட்கணும். எல்லாம் சொல்லுங்கள், அறிவேன், கேட்பேன். சொல்லுங்கள், அவரை அறிந்து கொள்வேன், கேட்டுக்கொள்வேன், தெரிந்து கொள்வேன். இன்னையிலிருந்து பைபிள் மூலமாக அவரை நான் அறிந்து கொள்வேன். இன்னையிலிருந்து பைபிள் மூலமாக அவர் வார்த்தையை கேட்பேன். அல்லேலூயா. சரி, ஏன் அறிந்து கொள்ளணும், ஏன் தெரிந்து கொள்ளணும்? ஏன் அறிந்து கொள்ளணும், ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், கொலோசியர் 1:16 என்ன சொல்லுதுன்னா, கொலோசியர் 1:16, ஏனென்றால், இப்போ சொல்லுங்க, ஏனென்றால், ஏனென்றால், ஏனென்றால் அவருக்குள் இந்த உலகமே, சொல்லுங்க, அவருக்குள் இந்த உலகமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க, பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலமும். இப்போ அவரை பற்றி தெரிகிறீங்களா? பாருங்க, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இங்கே இருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும், எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள், இயேசுவுக்குள் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகத்தில் உள்ளவைகளும், எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் உள்ளவைகளும் இந்த பூமியில் உள்ளவைகளும், நான் பார்க்குறதும் நான் பார்க்காததும், சகல வஸ்துக்களும், சகல சிங்காசனமாக இருந்தாலும் சரி, சகல இந்த பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும், சகலமும் அவரை கொண்டு தான் உண்டாக்கப்பட்டிருக்கு, அவரை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குண்டு ஏறுங்களேன். அவர் சொல்கிறார் பாருங்க, பூமியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், பூமியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், பூமி தெரியும் உங்களுக்கு, மரம் செடி கொடி தெரியும், வீடு தெரியும், காடு தெரியும், ஒரு சில மிருகங்கள் தெரியும், அப்புறம் சமுத்திரம் தெரியும், கடல் தெரியும், கடல் மேலே போகிற கப்பல் தெரியும், படகு தெரியும்,
கடலுக்கு மேலே மிதக்கிற மீன் தெரியும், ஆனால் கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு சில மிருகங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது. திமிங்கலத்தை பார்த்துருக்கீங்களா? யாராவது படத்தில் பார்த்துருக்கலாம். திமிங்கலம் இந்த சர்ச்சி நீளத்துக்கு இருக்கும். திமிங்கலம் ஒரு கப்பலை கவுக்கும். யோனா ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் உட்காந்துருக்காரு. எத்தனை நாள்? 3 நாள். 3 நாள் உட்காந்துக்கிட்டு, நடந்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு, உருண்டுக்கிட்டு, அந்த மீன் என்னென்ன சாப்பிட்றதா பார்த்துக்கிட்டு அப்படியே ரூம்புக்குள்ளே உட்காந்துருக்காரு. 10க்கு 10 ரூம்பு. மீன் வயிற்றுக்குள்ளே 10க்கு 10 ரூம்பில் உட்காந்துருக்கிறாரு. அது மீன் இப்படி தவுது வருது, இவரும் போகிறாரு. மீன் இப்படி குதிச்சு இப்படி தலகனாலும் அவரும் தலகனா வருவார். அப்புறம் மீன் படைச்சது யார்? ஏன் தெரியுமா? அந்த மீன் அவர் வந்து கடிக்கலை. கடிச்சிருந்தா ஜீரணமாயிருப்பார். கடிச்சிருந்தா ஜீரணமாயிருப்பார். ஆனால் கர்த்தர் படைச்சனால கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளை போட்டு எதுவும் கடிச்சிடாத, ஜீரணமாக்கிறாத. அப்புறம் அந்த மீனுக்கு கட்டளை போட்டார். அந்த மீன் சரின்னு கீழ் படிஞ்சு 3 நாள் கடலுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. ஏன் 3 நாள் கடலுக்குள்ளே உட்காந்தாரு? மனுஷன் சாவமோ பழைப்போமா என்ன தெரியும் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் கடலுக்குள்ளே உட்காந்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார் யோனா. பொருத்தனை பண்ணி என்ன செய்கிறாரு? துதிக்கிறார், ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் 3 நாள் சாவமா பழைப்பமா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நினப்பில் இருக்கும்போது நம்ம ஜெபிச்சு பார்ப்போம், துதிச்சு பார்ப்போம் அப்படின்னு துதிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. 3 நாள் கழித்து அந்த மீனுக்கு கட்டளை போடுறாரு. எங்கேருந்து கட்டளை போடுறாரு? மேலேருந்து கட்டளை போடுறாரு. அது கரையில் வந்து என்ன செஞ்சிருச்சு? கக்கிருச்சு. கக்கிச்சுன்னு எப்படி? அப்படி ஹா அப்படின்னு ஒரு மூச்சு தான் விடும். அப்படியே பறந்து போய் கரையில் போய் விழுந்துட்டார். இதான் கடல்னு வச்சுக்கொள்ளுங்க. அலை போய்கிட்டு இருக்கு. அப்படி இங்கேருந்து ஹா அப்படின்னு கக்குது. அது அங்கே போய் கரையில் போய் மண்ணுக்குள்ளே போய் விழுகிறா. அப்படி அதுக்கப்புறம் வரட்டான்ட்டு போயிடுது மீன் உள்ள பழையபடி. கட்டளை போட்டவர் அவர். ஏன் அந்த மீன் கேட்குதுன்னா படைப்பாளி அவர் தான் படைச்சிருக்கார். அல்லேலூயா. உருவாக்குனவர். இங்கே இருங்களேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்முடைய உறுப்புகளை அவர் தான் படைத்தார். கிட்னி, குடல், ஈரை எல்லாம் அவர் தான் படைத்தார். அவருக்கு எந்தெந்த உறுப்பு என்னென்ன ஃபால்ட்டுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் தான் டாக்டர்லேயே பெரிய டாக்டர் அவர் தான். அவர் தான் படைப்பாளி பார்த்துக்கொள்ளுது. இப்படிப்பட்டவரை நம்ம வந்து அறியாமல் தெரியாமல் கேட்காம இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரையோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவரை பற்றி பேசுகிறது கிடையாது. அங்கே பாரு கோடீஸ்வரர், அவனுக்கு பணம் திடீர்னு வந்துருச்சு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? திடீர்னு பணம் அவனுக்கு வந்துச்சு கோடீஸ்வரன் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பகலில் ஒரு சொந்தக்காரை வந்து 100 பவுன் கொடுத்துட்டு போயிட்டான் பக்கத்து வீட்டில். உங்களுக்கு தெரியுது. சாயங்காலம் வீட்டுக்கார் உள்ளே வருவார். ஏங்க விஷயம் தெரியுமா? என்ன? அவங்க சித்தப்பாவுக்கு தாத்தா ஒருத்தர் 100 பவுனை கொடுத்துட்டு போயிட்டான். என்னது 100 பவுனா சொல்லுவீங்களா, பேசுவீங்களா? ஆனால் அந்த பவுனை உண்டாக்குனவர் இவர். இவரை பற்றி என்றைக்காவது பெருமை பாராட்டி பேசியிருக்கீங்களா? வீட்டுக்கார்ட்ட சாயங்காலம் வீட்டுக்கு வரவன்ட்ட, ஏங்க நம்ம அப்பா இரும்பு தாழ்ப்பில் முறிக்க போகிறாருங்க. என்னது? வெண்கல கதை உடைக்க போகிறாருங்க. நமக்காக பொக்கிஷ சாலை திறக்க போகிறாருங்க. என்னைக்காவது வீட்டுக்காரன்ட்ட பேசியிருக்கியா? என்ன சொல்கிற? கர்த்தர் அவ்வளோ பெருசு ஒரு பெரியவருங்க. என்னைக்காவது மேன்மை பாராட்டி இருக்கிறோமா? பாடுறது கிடையாது. அறிஞ்சா தானே சொல்கிறதுக்கு. ஏங்க நம்ம ஏசப்பா பரலோகத்தில் தங்க ரோட்டில் நடக்கிறாருங்க சொல்லியிருக்கீங்களா? அறிஞ்சாதான் சொல்ல முடியும், கேட்டால் தான் சொல்ல முடியும். காரணம், இந்த கொலோசியர் 1:16 எல்லாமே அவருக்குள்ளே தான் உண்டாக்கப்பட்டிருக்கு, அவருக்குள்ளே படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நோக்கிறது யாரை நோக்கணும், நம்ம பார்க்குறது யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அதனால் நாவில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, தேவ நோக்கி என்ன செய்ய. அமுதர் எபேசியர் 3:11 வாசிங்க. இந்த கிருபை, அதாவது திருப்பி வாசிங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கின, எல்லாவற்றையும் படைத்த அவர் ஆதாயாவால் காலம் முதல் மறைஞ்சு கிடந்த ரகசியத்துடைய
ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் இந்த கிருபை எனக்கு எல்லாம் சொல்லுங்க, இதை அறியும்படி, தெரியும்படி, புரியும்படி இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை நீ அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அந்த கிருபை உனக்கு இருக்கு. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனை மத்தியில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது எல்லாமே படைப்பாளிகிட்ட இருக்குது, உருவாக்கினவர்கிட்ட இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சொல்லுங்க, நான் சொல்கிறேன், நாங்களோ தேவனாய படைப்பாளியை குறித்து, உருவாக்கினவரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாரை கனப்படுத்தி பேசினாலும் சரி, நீங்கள் யாரை உயர்த்தி பேசினாலும் சரி, நீங்கள் யாரை மேன்மைப்படுத்தினாலும் சரி, கர்த்தரை மாத்திரம்தான் மேன்மைப்படுத்தணும். ஏன்னா அவர் மேன்மைப்படுத்துறதுக்கு 1000 நாக்கு இருந்தாலும் பத்தாது. அவர் படைத்த படைப்புகளை, அவரை துதிக்கிற துதிக்கு நன்றிக்கும் 1000 நாவு இருந்தால் பத்தாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த கிருபை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த உலகத்தில் எத்தனை மனிதர் இருக்கிறாங்க, அவர் படைச்சது, உருவாக்குற எல்லாம் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நமக்கு என்ன செஞ்சுருக்கு? தெரியுது. ஏன் தெரிய வச்சிருக்கிறாருன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ கேளு, தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசு, தெரிஞ்சுக்கிட்டு வாழு, தெரிஞ்சுக்கிட்டு நட. உனக்குள்ள அந்த உரிமை. நம்ம அப்பா கோடிக்கு மேலே உயர்ந்தவர், அவர் சம்பூரணர், அளவுள்ளவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை தெரியும்படி, அறியும்படி, கேட்கும்படி அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு. இப்போ புரியுது உங்களுக்கு? அந்த கிருபை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனக்கண்கள், எபேசியர்ல பவுலடிகள் ஜெபிக்கிறார், ஐயோ ஆண்டவரே, இவர்கள் மனக்கண்கள் திறக்கும்படி இடத்துல நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? மனக்கண்கள் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் என்பது தெரியணும், புரியணும். படைப்பாளி எப்படிப்பட்டவர், எல்லாமே அவர் மூலமாக. இங்கே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு வசனம், அந்த வசனம் எப்படி தெரியுமா? பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் அவருக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? படைச்சது எல்லாமே அவருக்கு தெரியும், உருவாக்குறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறாருன்னா எவ்வளவு கொடுத்து வைத்தவர் இல்லாமல். இது உலக மக்களுக்கு தெரியாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தெரியாது. ஆனால் இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை அறிய வேண்டும், நாம் தெரிய வேண்டும், புரிந்து என்ன செய்யணும்? நடக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 8:3. ஸ்தாபித்த அல்லேலூயா. இருங்களேன், இங்கே இருங்க. நம்முடைய அப்பாவுடைய விரல் இருக்குல்ல, விரல், அந்த விரல் தான் என்ன செஞ்சிச்சான்? வானங்களை உண்டாக்குனது, சந்திரனை நட்சத்திரங்களையும் உண்டாக்குனது. அப்போ பாருங்களேன், கொஞ்சம் நீங்கள் இருங்களேன். சந்திரன் நின்று கொண்டு இருக்கிறது, நட்சத்திரம் நின்று கொண்டு இருக்கிறது, வானம் நின்று கொண்டு இருக்கிறது, அவர் படைச்சிருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்டவர் இருக்கும்போது மற்ற காரியங்களை நினைக்கிறதுக்கு நம்மளாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு, அந்த வேதனை மறைவதுக்கு, அந்த போராட்டம் மறைவதுக்கு நம்ம அறிய வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இரட்சகர். அவர் அறிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அறியாத காரியம் அறிஞ்சிடும். அவரை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத காரியம் தெரிஞ்சிடும். அவரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாத காரியம் புரிஞ்சிடும். அதுக்கு தான் அவர் அறிகிற அறிவில் வளரணும். அப்போ கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர்? ஒரு விரல்ல வானத்தை படைச்சிருக்காரு, ஒரு விரல்ல சந்திரனை படைச்சிருக்கிறாரு, ஒரு விரல்ல சூரியனை படைச்சிருக்கிறாரு. அவர் தொட்டவர் சூரியன் உண்டாயிருச்சு. அப்படிப்பட்ட மகத்துவமான, மகிமையான, உன்னதமான தெய்வம் இரட்சகர். அவர் உங்களுக்கு எனக்கு அவர் ராஜாவாக, தகப்பனாக இருக்கும்போது நம்முடைய தேவைகள் அவருக்குலாம் ஒரு சின்ன ஒரு தூசி. ஆமென், அல்லேலூயா. அதனால் ஏன் இன்னைக்கு நம்ம தேவைகள் சந்திக்கப்படல தெரியுமா? இன்றைக்கி நம்ம தேவைகளே நம்ம குடும்பத்தில் பூர்த்தி ஆகலை தெரியுமா? நம்ம ஏன் எழும்ப முடியல தெரியுமா?
நம்மளை ஏன் பிரகாசிக்க முடியல தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை ஏன் கிடைக்கல தெரியுமா? நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் ஏன் வரல, ஏன் நடக்கல தெரியுமா? நம்ம இப்போ தோத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏன் தெரியுமா? ஒரு வேலையில் திருப்தி இல்லையே, ஒரு வருமானத்தில் திருப்தி இல்லையே, ஒரு சரீர சுகத்தில் திருப்தி இல்லையே, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஏன்? படுத்த தூக்கம் வரலையே ஏன்? போராட்டம் 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 போராட்டமே என் வாழ்க்கையா இருக்கிறதே. துக்கம் 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 வாழ்க்கை பூரா துக்கமா இருக்கிறதே. நெருக்கம் 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 வாழ்க்கை பூரா நெருக்கமா இருக்கிறதே. சண்டை, பிரச்சனை, பிரிவினை, கசப்பு, இதெல்லாம் வாழ்க்கை பூரா நான் அனுபவித்து 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 தான் என் வாழ்க்கையை வருஷம் போல ஓட்டி கொண்டு இருக்கிறேன். என்றைக்காவது ஒரு வருடமாவது நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று நான் எண்ணி பார்க்கிறேன், சிந்தித்து பார்க்கிறேன். ஆனால் முடியவில்லையே. நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்காமல் துக்கத்தோடு தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. சண்டை, பிரச்சனையை, கசப்போ, இதோடு தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எப்போதான் முடியும்? இதுக்கு முடிவில்லையா என்கிற கேள்விக்குரிய அனைவர்களுக்கு இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த 24 வருடம் பிறந்திலிருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிரந்தரமான ஒரு சுகம், நிரந்தரமான ஒரு வருமானம், நிரந்தரமான ஒரு சமாதானம், நிரந்தரமான ஒரு அன்பு, நிரந்தரமான என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கு, குறையே இல்லை அப்படின்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது? ஏன் இப்படி கசப்புகள் வருகிறது? நல்லா இருக்கிற குடும்பத்தில், கணவனுடைய குடும்பத்தில் திடீர்னு சண்டை வந்துடும். நல்லா இருக்கிற மாமியார் சண்டைக்கு வருவாங்க. ஏன்? திடீர்னு ஏதாவது வந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அது பேசுவதுக்கான வழி நமக்கு என்ன செய்யலை, தெரியல. பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு மாற்று வழி, அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று. இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சார் தெரியுமா? வானத்தை படைச்சார், சந்திரனை படைச்சார், சூரியனை படைச்சார், கடலுக்கு அடியில் வாழும் திமிங்கலங்கள் உயிரினங்களை படைச்சார். ஆனால் அது எல்லாம் என்ன செய்யுது? கர்த்தருக்கு கீழ்ப்படியுது. யோனா மீன் கட்டளை போட்டார், கக்குச்சா? பறவைகள் எடுத்துக்கொள்ளுங்க, மைனா, குருவி, அது கர்த்தருக்கு என்ன செய்யுது? மகிமை செலுத்துது. காலைல 4 மணிக்கே கத்துது. நீங்கள் நினைக்கிறீங்க காலைல 4 மணிக்கு குருவி கத்திட்டு கிடக்குப்பார், காலை 4 மணிக்கு கைவான் கத்திக்கிட்டு இருக்குப்பார் அப்படின்னு உங்களுக்கு காது தெரியும். ஆனால் காலை 4 மணிக்கு கர்த்தரையே துதிக்கிறேன், கர்த்தரையே போட்டுக்கிறேன், சாப்பாடு இன்றைக்கி கிடைக்க போகிறதுக்கு நன்றி, இன்றைக்கி ஆகாரம் கிடைக்க ஒரு நன்றி என்று காலையில் 4 மணிக்கு பறவை, குருவி எல்லாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் காதில் அப்படின்னு கேட்குது. ஆனால் அது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தாவை சோத்திரம், ஒரு குருவி கத்துது, கர்த்தருக்கு மகிமை, கா கா இன்னைக்கு ஆகாரம் கொடுக்க போறீங்க, கர்த்தருக்கு சோத்திரம், கா. அவருடைய அர்த்தம் அவருக்கு தான் புரியும், உங்களுக்கு புரியாது. நீங்கள் நினைக்கிற காலங்காத்தால் 4 மணிக்கு காக்கா கத்திக்கிட்டு கிடக்கு, 4 மணிக்கு குருவி கத்திக்கிட்டு கிடக்கு. உங்களுக்கு அது கத்துற மாதிரி தெரியும், ஆனால் அது கத்தலைங்க, அது கத்தலை. கர்த்தருக்கு காலையில் 4 மணிக்கு நன்றி பலி, ஸ்தோத்திர பலியை, அந்த நாளுக்குண்டான அந்த கணத்தை, அந்த நாளுக்குண்டான தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு கர்த்தரிடத்தில் தான் அழுகுறலை, தன் தேவைகளை கர்த்தரை மையப்படி சொல்லி கொண்டு இருக்கிறது காலையில் 4 மணிக்கு சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் பறவை இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், காப்புன்னு கத்தும். எங்கேயும் தூங்காது பறவைகள். 5 மணிக்கெலாம் பறவை எங்கேயும் உட்காந்து தூங்கிட்டு இருக்காது. அதோட வேலையை கரெக்டாக செய்யும். பார்த்துக்கணும். கிராம பக்கம் வாழ்ந்தீங்கன்னா காலை 4 மணிக்கு கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? இங்கே சிட்டிக்குள்ளே உங்களுக்கு தெரியாது. சிட்டிக்குள்ளே யாரும் சேவை வளர்க்கலை. கிராமத்து பக்கம் போனீங்கன்னா இங்கிட்டு வடக்கு பக்கம் ஒரு சேவலை கத்தும், கொக்குற கோ கோ. கொஞ்ச நேரங்கள் இங்கிட்டு கிழக்கு பக்கம் ஒரு சேவலை கத்தும், கொக்குற கோ கோ. அவர் பார்த்து தலைமாட்டில் ஒரு கோழி கத்து, கொக்குற கோ கோ. கேள்விப்பட்டது இல்லையா? பார்த்தது இல்லையா? வயசான ஆளுக்கு தான் தெரியும், இளவட்டத்துக்கு தெரியாது. இங்கே பிறந்து வளர்ந்த ஆளுக்கு தெரியாது, சிட்டிக்குள்ளே வளர்ந்த ஆளுக்கு தெரியாது. சென்னையில் ஒரு கட்டடத்தில் 100 வீடு இருக்கும், 100 வீடு இருக்கும் சென்னையில் ஒரு கட்டடத்தில். அல்லேலூயா. 100 வீடில் ஒரு வீடு எவ்வளோ விலை தெரியுமா? 1,20,00,000. 1 கோடி வீடு. அங்கே உட்காந்து நடுவில் உட்காந்துருக்கிற ஆளுக்கு கொக்குறக்கோன்னு காதில் விழுகும். விழாது, காதில் விழுகும். ஒன்று விழுங்க, பேம் 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 கியோ 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 டுர் டுர் பேம் 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 பே. கார் சத்தம் கேட்கும், அலாரம் சத்தம் கேட்கும், அதுதான் கேட்கும். அது வீட்டுக்குள்ளே
அதில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கு, தண்ணி வந்திருக்கு, தண்ணி வந்திருக்கு, பால் 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 இதான் கேட்கும் இசைக்கு. ஆனால் கடவுள் படுத்த அந்த இயற்கையான ஒரு குரல் எங்கே இருக்குதுமா, கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு கேட்கும். கொக்குரு கோ 4 மணிக்கு உசிப்பி விட்டுரும். கோழி கத்திரிச்சு எந்திரி அப்படின்வாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் கோழி கத்துற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த கோழி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கொக்கரக்கோ, தேவனே உமக்கு நன்றி கொக்கரக்கோ அப்படின்னு கத்துது. எத்தனை மணிக்கு? அதுக்கு டயம் இருக்கா? சேவலுக்கு டயம் இருக்கா? சேவலுக்கு வாட்சி இருக்கா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாட்சிக்கு டிங்கு இப்போ செல்லில் ஒரு அலாரம், செல்லில் அலாரம் அலாரம் வச்சு டக்குன்னு ஜெல்லை வேறு அமைக்கி போட்டு திருப்பி கொரட்டை விடுறது. கேட்டால் முந்தைய காலத்தில் வெளியே ரவுண்டு வாட்சி இருக்கும், அலாரம் அடிக்கும், இப்படி கீ திரும்பி வச்சு இத்தனை மணிக்கு அளவு வச்சிரு, அதை கிருன்னு அடிக்கும், உடனே ஒரு அமுக்கு டப்புன்னு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ செல்லில் வேறு அலாரம், அது டக்குன்னு ஒரு டப்பு அமர்ந்து போயிடும் தூக்கத்துக்கு. ஆனால் அலாரம் வைக்காமல், செல்லில் அலாரம் வைக்காமல், வாட்சில் அலாரம் வைக்காமல், தான் சிந்தையில் எண்ணத்தில் கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியும். கரெக்டாக 4 மணியை அறிஞ்சு அந்த கூது பாருங்கள் சேவல். அதுதான் படைப்பாளி கர்த்தர், அப்படி படைச்சிருக்கார். ஆனால் அந்த சேவலை காட்டிலும், அந்த மிருகத்தை காட்டிலும் ஒரு அறிவு கூட வச்சு நம்மளை படைச்சிருக்கிறார். அதுகளுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. ஆனால் 6 அறிவு படைச்சவன் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். 5 அறிவு படைச்சால் என்ன செய்யுது? தேவனுக்கு கரெக்டாக மகிமை செலுத்துது, கரெக்டாக நின்று சொல்லுது, கரெக்டாக துதிக்குது. ஆனால் 6 அறிவு படித்தாலும் படைச்சி வர மறந்துட்டு அல்லேலூயா. நான் நிறைய கொரட்டையெல்லாம் கேட்டிருக்கேன். போன வாட்டி சென்னைக்கு போனேன். சென்னை போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு வித்தியாசமான கொரட்டை கேட்டேன். ஏத்தாப்பில் ஒருத்தர் படுத்துருந்தார். டுர் அப்படின்னா பிரச்சனை அப்பு அப்பு அப்பு. தூங்கவே முடியல. கொரட்டை சத்தம் தான் கேட்கும். ஆனால் கர்த்தர் படைத்த அந்த பறவைகளுக்கு கர்த்தருடைய அந்த குரல் எப்படி தெரியுமா? இனிமையாக இருக்கும். குயில் குரல் காலையில் அந்த மிருக ஜீவன்கள் சவுண்டு கொடுக்குதுன்னா கர்த்தரை மையப்படுத்துங்க. அதுக்கு அன்னன்னைக்கும் நான் ஆகாரம் கிடச்சிருங்க. ஏசப்பா அழகாக சொல்கிறார், அவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. இன்றைக்கி எல்ஐசியில் டெபாசிட் பண்ணு, பேங்கில் பிள்ளைக்கு மாதம் 200 போட்டு வை, இந்த பிள்ளை பேரில் ஒரு 500 போடு, அந்த பிள்ளை 500 போடு, போடு, நல்லது, ஏன் தப்பு இல்லை. ஏன் அந்த பிள்ளை வயசுக்கு வரும்போது கல்யாணம் முடிக்கும்போது இந்த பணம் தேவைப்படும். கல்யாணம் வரும்போது அந்த நேரத்தில் அவர் சந்திப்பார். அது வேற. ஆமே, இன்றைக்கி இப்படி இருக்குது நம்ம மனித இருதயம். ஆனால் பறவை நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. பறவை குயிலுக்கு, காக்காக்கு நைட்டு தூங்கிடும். காலையிலக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. காலையில் எங்கே ஆகாரம் கிடைக்கும், எந்த வீட்டில் ஆகாரம் கிடைக்கும் தெரியாது. ஆனால் காலையில் எந்திரிச்சோன்ன 4 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் கர்த்தரை மையப்படுத்தும். 6 மணிக்கு சாப்பாடு காக்கா முன்னால் விழுகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பறவைகள் சாப்பிடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? பறவை என்னைக்காச்சும் நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படி ஒரு பறவைக்கு பேசிக்கிட்டா இருக்கும். நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்ய தெரியல, எந்த வீட்டுக்கு போகிறது கோ சொல்லிக்கிட்டா இருக்குது. அது பாட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அது பாட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? நாளைக்கு அரிசி வாங்கணும், நாளைக்கு காய்கறி வாங்கணும், என்ன சரின்னு தெரியல அப்படின்றோம். ஆனால் தேவைகள் சந்திக்கிற அவர் ஏன் அப்படிலாம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் நடக்குது கிடைக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:1. சங்கீதம் 19:1 புரியுதா? இங்கே இருங்க. ஏன் உலக ஜீவராசிகளுக்கு அன்றும் அப்பம் எல்லாம் சரியாக அந்த நேரத்தில் ஏன் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏன் தேவைகள் சந்திக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதம் 19:1 சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன செய்யுது? வெளிப்படுத்துகிறது. இப்போ இங்கே இருங்க, யாருமே வானத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படி வானத்தை படைச்சிருக்கிறாரு, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. மேகம் மோதுச்சுன்னா பெரிய இடி விழுகும் தெரியுமில்ல? இடி முழக்கத்தோடு பேசுகிற கர்த்தர். அதனால தான் சொல்கிறேன்,
நீங்கள் அவரை கனப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இயற்கை மூலமாக எந்த பாதிப்பு உங்களுக்கு வராது. ஏன் இயற்கை மூலமாக பாதிப்பு வருதுன்னா, என்னை வந்து எல்லாரும் என்னை தெரிஞ்சுக்காம என்னை கனப்படுத்தாமல் இருப்பதுனால தான் இயற்கையில் பாதிப்பு வருது. ஏன்னா இவளை நான் எதுக்கு தெரிஞ்சிருக்கிறேன், இவர்கள் என்னுடைய சொல்லி வருவோம். கர்த்தர் நம்மளை எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தவும். இங்கே இருங்க, இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கல, வானம் அவர் மகிமையை வெளிப்படுத்துதுங்க. வானம் என்ன செய்யுது, மகிமை வெளிப்படுத்துது. நம்ம வெளிப்படுத்துறோமா? அவர் படைச்ச படைப்பு வானம், அதான் சொல்லப்பட்டிருக்கு. வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. நம்ம வெளிப்படுத்துறோமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்றோமா? நம்ம குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, கற்பத்து கனியை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு, படிப்பை கொடுத்துருக்கிறாரு. நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்கிறோமா? ஆனால் இந்த வானம் என்ன செய்யுதுன்னா, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அவர் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா மழையை கொண்டு வருகிறது. புரியுது உங்களுக்கு? இதை விடாமல் மழை அடிக்குது. அப்போ தான் கர்த்தர் இருக்காருன்னு சொல்லி மக்களுக்கு தெரியுது. நீ என்னத்தை தான் வந்து கிரெயினை வச்சு தோணினாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெள்ளம் அடித்து ஓடுது அவர் படைப்பு. வானங்களை படைத்தவரே நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி வானத்தையும் சந்திரனையும் சூரியனையும் அவர் படைச்சாருன்னு சொல்லி மகிமைப்படுத்தினீங்கன்னா பேரழிவுகள் நம்முடைய தேசத்தில் வராது. எங்கெல்லாம் பேரழிவு வருகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படவில்லை. எங்கெல்லாம் பேரழிவு உண்டாகிறது அங்கே கர்த்தருக்கு கனம் கொடுக்கப்படவில்லை. எங்கெல்லாம் பேரழிவு வருகிறதோ அங்கு கடவுளை மகிமைப்படுத்தல, கர்த்தரை துதிக்கல, கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நன்றி பலி செலுத்தல. அதனால பேரழிவுகள் உண்டாகிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அழிவுகள் வராமல் இருப்பதுக்கு, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் தோல்விகள் வராமல் இருப்பதுக்கு, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் வராமல் இருப்பதுக்கு நாம் கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது நம்முடைய தேவைகள் கரெக்டாக சந்திக்கப்படும். குறையில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆமேன், அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்யுதான், ஆகாய விரிவு, ஆகாய விரிவு கருத்து கிரியில் என்ன செய்யுது. எங்களை இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் பிரச்சனை, வேதனை, கஷ்டம் நெருக்கம், அடிச்சுப்பிட்டான், குடிச்சுப்பிட்டான், கசப்பான், காய்ச்சி கொடுத்தேன், காய்ச்சி கொடுக்கல, அங்கே கொடுக்கணும், இங்கே இந்த பஞ்சாயத்து தானே நமக்கு இருக்குது. இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு வானங்களை படைத்தவரை ஸ்தோத்திரமே, நட்சத்திரங்களை படைத்தவரை ஸ்தோத்திரமே, ஆகாய விரிவுகளை படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே என்ன செய்யும், கடந்து வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஏன் தேவைகள் சந்திக்கப்படல தெரியுமா? அவரை அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை என்ன செய்யலை, கொடுக்கல. பார்த்துக்கொள்ள. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, வானங்களே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கி தேவனுடைய மகிமையை நீங்களும் நான் என்ன செய்யணும், தேவனுடைய மகிமை என்ன செய்யணும், அவர் செய்த அற்புதங்களை வெளிப்படுத்தணும், அவர் செய்த அதிசயங்களை வெளிப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து மாத்திரமல்ல, ஆகாய விரிவு, ஆகாய விரிவு அவர் கரங்களை கிரியை குறித்து அறிவிக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இங்கே இருங்களேன். நான் ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க. பிரச்சனை இல்லாமல் வாழலாம், கடன் இல்லாமல் வாழலாம், நிம்மதியாக வாழலாம். அது கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு காரியம், அவருடைய காரம் என்ன செஞ்சுருக்கு, அந்த அவருடைய இங்கே இருங்களேன், அவருடைய அதாவது ஆகாய விரிவு அவருடைய கரத்தினுடைய கிரியைகளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகாய விரிவு, வானம் அவர் கரத்தின் கிரியை, கரத்தின் கிரியின் என்ன அர்த்தம், அவர் படைச்ச படைப்பு. அது என்ன செய்யுது, படைச்ச படைப்பு என்ன செய்யுது, அறிவிக்குது, சொல்லுது. ஓகே, அப்போ இன்றைக்கி நம்முடைய தேவைகளை சொல்லுவதற்கு, நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 45 ஒரு வசனம் இருக்கிறது, என் கையின் கிரிகளை குறித்து கட்டளை கொடுங்கன்னு இருக்கு. வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 45 இருக்குது, எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் நம்மளை உருவாக்கினமாகிய, இப்போ கவனிங்க, இங்கே இருங்க, நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்மளை உருவாக்கினவர், படைச்சவர் சொல்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், என்ன உருவாக்கினவர்,
என்னை படைச்சவர் என்னை பார்த்து நான் சொல்கிற சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் கர்த்தர் என்ன உருவாக்குனவர், என்ன உண்டாக்குனவர், என்ன படைச்சவர் சொல்கிறாரு 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 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வரும் காரியங்களை அவர் தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வருங்காரியத்தை யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அவர் தான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல் வரும் காரியங்களை, அல்லேலூயா. உன் பிள்ளை வருங்காரியத்தை கேட்கலாம். வருங்காரியத்தில் வீடு கட்டவா வேணாமா கேட்கலாம். நான் வரும் நாட்களில் பரலோகத்துக்கு வருவானா வரமாட்டேனா, அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு எத்தனை நாளைக்கு வீடு வச்சுருப்பீங்க? 70, 80, 82? கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு 80, 85, 90 அல்லது 95? எத்தனை வயசு வரைக்கும் நான் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்க? கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்பா. அது வருங்காரியம். 2 பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறேன். இந்த பிள்ளை எப்படி இருக்க போகுது? வெளிநாட்டில் இருக்க போதா, உள்நாட்டில் இருக்க போதா, என்ன வேலை பார்க்குறது? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு பேர் என்னது? வருங்காரியம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை பற்றி என்ன செய்ய போகிறீங்க? 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. இந்த 2 பேர பிள்ளைங்க என்ன செய்ய போகுதுங்க? இன்னும் சபை கட்டித்தர போகிறீங்களா? இன்னும் சபை இருக்கா? இல்லை சபை இன்னும் உருவாக்க போகிறீங்களா? எப்போ இந்த சபையில் 1000 ஆத்துமா வரும்? எப்போ இந்த சபையில் 2 ஆராதனை நடக்கும்? ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. அப்போ எலிசர் போய் மருமகளுக்கு ஒரு பெரிய கடக மாதிரி ஒரு மொக்க இந்த மாட்டு செயின் மாதிரி ஒரு கடக மாதிரி போட்டு அந்த வலையில் போட்டு கூட்டிகிட்டு வர்றாரு ஆண்டவரே. இங்கே கடக மாதிரி ஒருத்தரும் போட மாட்டாங்க. அப்புறம் மொத்தலும் தொத்தல் பிளாஸ்டிக் வந்து போனது பிளாஸ்டிக்கை போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே யாரும் கடகம் போடல ஆண்டவரே. கழுத்திலே தங்கம் கிடையாது, காதலையும் தங்கம் கிடையாது. அப்புறம் எப்படி ஆண்டவரே கையில் தங்க வரும்? பூரா பிளாஸ்டிக்கை கையில் போட்டிருக்க ஆண்டவரே. பூரா கருகருன்னு இருக்க ஆண்டவரே. நல்ல பழுன்னு இல்லாமல் கருகருன்னு இருக்க ஆண்டவரே. எப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளைக்கு எப்படி வருவாங்க ஆண்டவரே? இதெல்லாம் வருங்காரியம். நான் கேட்கலாம். என்ன எல்லாம் ஒரு மாறியை பார்க்குறீங்க? வருங்காரியம். அப்போ சொல்லுவார், நீ பொறு, துதிக்க சொல்லு, ஆராய்க்க சொல்லு, கசப்பு எடுக்க சொல்லு, புறங்குறதில் விட சொல்லு, அதுக்கப்புறம் எல்லாம் தருவேன் அப்படின்னு அவர் எனக்கு பதில் சொல்லுவார். இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருங்களேன், வாசிக்க பாப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் நம்மளை உருவாக்குறவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியம். எல்லாம் சொல்லுங்க, வரும் காரியம் சொல்லுங்க. வரும் காரியம். ஐயா, வரும் காரியம்னு என்ன அர்த்தம்? இனிமேல் நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் மக இருக்குது, ஏம்மா அடுத்த வருஷம் நான் என்னம்மா செய்ய போகிறது? என்னம்மா படிக்கவா வேணாம்மா, வேலைக்கு போவா, என்ன செய்யம்மா, ஒன்றுமே புரியலையம்மா. இங்கே வா, இந்த வசனம் தடு, இங்கே வசனம் தடு. ஏசையா 45 எத்தனை? 11. ஏசையா 45 எடு. அம்மா என்ன செய்யணும்? மகளை இங்கே வா அப்படின்னு ஒரு கொட்டு வைக்கணும். அம்மா என்ன செய்யணும்? மகளை ஒரு கொட்டு வச்சு இங்கே வா, பைபிள் இங்கே வா. ஏசையா 45, 11 எடுத்து படித்து உட்காந்து முழங்கால் போட்டு வருங்காரியில் அப்பாட கேளு. அப்பா உனக்கு தரிசனத்து மூலமாக, சொப்பனத்து மூலமாக, வசனத்து மூலமாக பேசு. நான் உன்னை பெக்க தான் தெரிஞ்சேன், உன்னை வளர்க்க தான் தெரிஞ்சேன். மற்ற எல்லாமே எங்கள் அப்பா இயேசு தான். அவர்கிட்ட போய் கேளு. எல்லா பொறுப்பையும் அவட்ட ஒப்படைச்ச மகளை ஓடி போயிரு, மகளே ஓடி போயிரு, அப்பா இருக்கார் போ அவன் பற்றி விட்டுன்னு. ஏம்மா எனக்கு எப்போம்மா தோடி எடுத்துருவ? உன்னை வளர்த்துருக்கேன், வளர்க்க பெல்லன் கொடுத்துருக்காரு, சாப்பாடு போட்டிருக்கேன், எதை முடிஞ்ச அளவு படிக்க வச்சுருக்கிறேன் அவர் மூலமாக. அதுவும் அவர் மூலமாக தான். அது இன்னும் எதிர்காலம் பூரா அவர் கையில் இருக்குது. உன் எதிர்காலம் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதனால் போய் ரூமை பூட்டி உட்காந்துக்கிட்டு துதிச்சு பாடி வருங்காரியில் இந்த ஏசையா 45, 11 சொல்லி அப்பாட்ட கேளு, உனக்கு எல்லாம் வெளிப்படுத்து வரேன் சொல்லி போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வரும் காரியங்களை என்னிடத்தில். அப்புறம் என்ன சொல்ற? இன்னொன்று என்ன சொல்கிறாரு? எப்படி போட்டிருக்கு? கையின் எப்படி கட்டளை போட சொல்கிறாரு? கேளுங்க. இப்போ வானம் இங்கே இந்த வசனம் எப்படி வாஸ்தவம்? அவருடைய கரங்களின் கிரியைகளை என்ன செய்யுது? எல்லாம் சொல்லுங்க. சங்கீதம் 19:1 அவர் கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது, தெரிவிக்கிறது. சொல்லுங்கய்யா. அவர் கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது, சொல்லுகிறது. அதே போல்
நானும் அவர் கரத்தின் கிரியைகளை சொல்லுவேன். சொல்லுங்க, இப்படி செய்யுங்க. சொல்லுவேன். இப்படியான்னு சொல்லுங்க. சொல்லுவேன். கை இங்கே போட்டு சொல்லுவேன், அறிவிப்பேன். சொல்லுவேன், அறிவிப்பேன். அவர் கரத்தின் கிரியைகளை நான் அறிவிப்பேன். இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குண்டான தேவைகள், உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துக்குண்டான காரியங்கள் சந்திக்கப்படும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஏசியா 45:11. இங்கே இருக்க வானம் அறிவிக்குதுங்க, பூமி அறிவிக்குதுங்க, பறவை அறிவிக்குது, குருவி அறிவிக்குது, காக்கா அறிவிக்குதுங்க. ஆனால் அவர் சாயலிலே உண்டாக்கப்பட்ட, தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட அவர் ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்படி அறிவிக்கணும்னா கரத்தின் கிரியைகளை குறித்து அறிவிக்கணும். கரத்தின் கிரியைகளை சொல்லணும். அலையிலே சொல்லுங்கள். அலையிலையா. இப்போ உங்கள் உடம்புல ஒரு பலவீனம் வந்துருச்சு, பலவீனம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அவர் கரத்தின் கிரியைகளை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? தகப்பனே, 4 நாள் இறந்த கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவரை எனக்கு சுகத்தை தருவீராக. அது ஒரு கரத்தின் கிரியை. 12 வயது சிறுமி உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவரை எனக்கு சரீரத்தில் சுகத்தை தாங்க. இளம் வாலிபுடைய பாடைகளை தூக்கிட்டு போகும்போது அந்த இளம் வாலிபுடைய தாயாரின் கண்ணீரை பார்த்து அந்த இளம் வாலிபுடைய தொட்டு உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவரை அப்படிப்பட்ட அற்புதம் என் சரீரத்திலே வருவதாக. சிவிட்டு ஊமையினை பேச வச்சு அற்புதம் செய்தவரை என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் அற்புதம் செய்ய, என் காதை அற்புதம் செய்யுங்க, என் கண்ணை அற்புதம் செய்யுங்க, என் வாயை அற்புதம் செய்யுங்க, என் பல்ல அற்புதம் செய்யுங்க, என் காதை அற்புதம் செய்யுங்க. சிவிட்டு ஊமையினை பேச வச்சு அற்புதம் செஞ்சீங்களே, காது வலிக்குதா? உடனே ஒரு கரத்தின் கிரியை சொல்லுங்க. சிவிட்டு ஊமையினை பேச வச்சு அற்புதம் செய்தவர் எனக்கு அற்புதம் செய்யும். அதான் ஒரு கரத்தின் கிரியைகளை சொல்லணுங்கிறார். சொல்லிட்டு கட்டளை போடு அப்படிங்கிறார். அல்லேலூயா. மீன் வாயில பணத்தை வர வச்சு அற்புதம் பண்ணவரை என் தேவைகளை சந்திங்க. என்ன சட்டியில் எண்ணெய் உற்பத்தி பண்ணி கரண் அடைக்க உதவி செய்தவரை என் கரண் அடைக்க உதவி செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு அற்புதத்தை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்லி பாருங்கள். அதுதான் அவர் கரத்தின் கிரியைகளை சொல்லி ஜெபிக்கிறது. ஆமென்.